Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட ஏஞ்சல்ஸ், நான் வந்து சாமுவேல் ஏஞ்சலை இங்கே வந்து முன்னிறுத்துகிறேன். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கான கைடன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேறு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள கூட நீங்கள் நினச்சிக்கலாம், ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சல் மட்டும்தான் நான் சொல்லலை. பட் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவரோட கைடன்ஸ், அவரோட பிளெஸ்ஸிங்ஸ். அவங்க அதுக்கான அந்த ஒரு செஷனுக்காகவே, அந்த ஹீலிங் பவருக்காக அவர் அங்கே இருக்கார், ஓகேவா? அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஏஞ்சல். அதனால் அவரை நான் ப்ரே பண்ணுறேன். ஸோ நீங்களும் அவரை வந்து நினச்சிக்கோங்க. இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3, ஓகேவா? இது வந்து லவர்ஸ் ஆராக்கிள் கார்ட்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கார்டு ரெசனேட் ஆகுதோ அந்த கார்டு சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, நான் யூனிவர்ஸ், இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த பவுண்ட்ரியில் நீங்களும் இருக்கீங்க, ஓகேவா? அதனால் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நல்லா வந்து கிளியராக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெண்டாவது, எனர்ஜியை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், டாரோட் வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன் தான், ஓகேவா? உங்களோட அந்த எனர்ஜியை வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணோன்னா இந்த சின்ன ஒரு இது பண்ணுங்கள், ஓகேவா? சின்ன ஒரு விஷயம் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, ஓகே? சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா, இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். இன்றைக்கி நான் போடுறேங்கிறனால இன்றைக்கே பார்த்தா தான் உண்டுன்னு கிடையாது. இன்றைக்கி பார்க்க முடியாதவங்க என்றைக்கு உங்கள் கண்ணில் இந்த ரீடிங் படுதோ அன்றைக்கி உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும், ஓகேவா? அது யூனிவர்ஸ் உங்கள் கண்ணில் உங்களுக்கு சைன் காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பைல் வந்து கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும், ரெண்டாவது நீங்கள் வந்து உங்களோட பர்சன் கூட ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை, பிரேக்கில் இருக்கீங்க. இது வந்து திருமணமானவங்களாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு சிலர் வந்து திருமணமானவங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எப்படி உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க, என்ன அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு, எல்லாமே கரண்ட் சிச்சுவேஷன்னா அது எல்லாமே வந்துடும், கவர் ஆகும், ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற அந்த கைடன்ஸ் தான் இதில் வரும், ஓகே? நீங்கள் எப்படி வந்து மூவ் ஆன் பண்ணணும், என்ன ஸ்ட்ரகிள் நீங்கள் இப்போ இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க, சரியா? ஓகே. அதனால் தனித்தனியாக நான் வந்து, ஏன்னா டைட்டிலில் வந்து நிறைய போட முடியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன், ஓகே? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட பர்சனுக்காக நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதாவது ப்ரேயரில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, வரல. எப்போ வருவாங்க? மேபி அவங்க வந்து ஒரு சிலர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படி தெரியுது. ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ், அதாவது இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் சிங்கிளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப், அதாவது நீங்கள் வந்து பழைய லைஃப்லேருந்து வெளில வந்துருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வேணும்னு சொல்லி தான் நீங்கள் வந்து இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. உங்களோட ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி இருக்குது, ஓகேவா? இது வந்து எப்போ நடக்கும்? நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து யூனிவர்ஸ் எப்போ தான் இதை நடத்தி தருவாங்க அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்கா அவங்க மைண்டில்? எஸ்ன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஆமாம் மேம், எனக்கு அந்த வந்து வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நாள் தான் இருக்குது, என்னால் வெயிட் பண்ண முடியல, இப்படி ஒரு சைனும் எனக்கு தெரியல அப்படின்னா என்ன ரீசன் அதுக்குன்னு பார்க்கலாம். லவ் ஆரக்கிள் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Beware of what you are projecting for the qualities you admire in one another, or qualities you both possess equally. So the qualities you don't like are also your own reflection. நீங்கள் எப்படி வந்து நினைக்கிறீங்களோ அப்படி தான் அப்படிதான். அதாவது நீங்கள் என்ன மாதிரி உணர்வுகளை கொடுக்குறீங்க, எப்படி உங்களை வந்து முன்னிறுத்துறீங்க, உங்களோட குவாலிட்டிஸை நீங்கள் வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள், அதாவது யூ லைக் அ மிரர் முன்னாடி போய் நின்னீங்கன்னா என்ன தெரியும்? நீங்கள் உங்களோட பிம்பம் தான் தெரியும். ஸோ
உங்களை நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போது சிலருக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ உங்களோட அந்த இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களை வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு நல்ல லவபிள் பர்சன், குட் குவாலிட்டிஸ், என்னோடய பார்ட்னருக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கேன், அது மாதிரி வந்து 2 பேர் இதுலேயும் இருக்கணும். ஓகேவா? 2 பேருமே அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் வரா மாதிரி, அதாவது அவங்க பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு அவங்க பண்ணதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டுலாம் நீங்கள் ரொம்ப கோவப்படுறது, வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வரும். தெரியுமா? அதுதான். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இதில் வந்து இந்த ஹர்ட் ஆகிருக்கு, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கீங்க. உங்களை வந்து நீங்கள் ஒரு நல்ல எப்படின்னா உங்ககிட்ட இருக்க தன்மைகள் என்னென்ன நல்ல குவாலிட்டிஸை வந்து வெளிப்படுத்துங்க. நீங்கள் வந்து அன்பானவங்க தான் அப்படின்றத 2 சைட்லேருந்துமே வரணும். அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இது 2மே இருக்கணும். ஓகேவா? என்ன தான் ஒரு விஷயத்தை மூடி மறைச்சாலும் ஒரு நாள் வெளிப்படும். அது வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அதுக்கு என்ன உங்களுக்கு வந்து என்ன வருமோ, நீங்கள் கொடுக்குறதுக்கு எதை விதைக்கிறோமோ அதை தான் வந்து அறுவடை செய்வாங்க இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் நல்லதையே வந்து உங்கள் தாட்டில் ஓட்டுங்க. போனது போட்டோம், அதை விட்டுருங்க. ஓகேவா? பட் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா ஏன் அந்த தடை வருது, இது ஏன் நடக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன காரணம்? ஓகேவா? உங்களுக்கு நடக்கும், ஆனால் இட் வில் டேக் டைம். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. பட் உங்ககிட்ட இருக்க இந்த சில குறைகள், அதுக்கு யாருக்குமே வந்து அவங்க முகத்துக்கு நேராக நீ உன்னோட பிஹேவியரை மாற்றிக்கோ, உன்னோட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கோ, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுற அப்படின்னு சொன்னால் முகத்தில் அடித்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ஹர்ட் ஆவாங்க. அவங்க வந்து பண்ணிக்க மாட்டாங்க. அது சொல்கிறவங்க மேலேயே எரிஞ்சு விழுவாங்க. ஆனால் யூனிவர்ஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப கைண்டாக உங்களை வந்து எவ்வளோ நாசுக்காக சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ உங்களோட இந்த பிஹேவியரில் கவனம் வைங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஓகேவா? நீ ஒரு விஷயம் வந்து பிடிக்கல நினச்சி நீ இது பண்ணுறேன்னா அந்த விஷயம் உனக்கு அது மாதிரி தான் திரும்பி வரும். உனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அது நல்லதாகவே இருக்கும். நீங்கள் உங்களோட எண்ணங்கள் தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட எண்ணங்களை நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்துங்க. உங்களை நீங்கள் வந்து கரெக்டாக மற்றவங்க முன்னாடி பிஹேவ் பண்ணுங்கள். அதுவும் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் வந்து ஒருத்தர் தாழ்த்திக்க கூடாது, ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்க. ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரும், பட் வந்து அவங்களோட ஃபீலிங்கில் போய் கை வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்களோட எமோஷ்னலோட விளையாடக்கூடாது. இதுதான். ஓகே. அந்த மிஸ்டேக் எதுவும் நடந்திருக்குது பாஸ்ட்டில், அதை விட்டுருங்க. அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் வருதுன்னா சில அந்த பாஸ்ட் ரெக்கார்டு கூட சில பேரை வந்து இந்த நல்ல பிளஸ்ஸிங்ஸ் இப்போ இந்த 1 இயரில் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது, ஆனால் ஸ்லோவாக தான் இது வந்து நடக்குது. உங்களுக்கான அந்த விஷயம் வரப்போகுது. அது ஏன் சில பேருக்கு அது கூட அந்த சைனே தெரியாது. 1 இயர் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து வரல அப்படின்னா காலம் போகுது இல்லையா? ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், உங்களோட ஆரா சக்கர பவராக இல்லைனா கூட இந்த டிஸ்டர்பன்ஸ் வரும். அது 1 இயரில் வரப்போகிறத ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்கள் மனநிலைமை அன்றைக்கி வந்து ரொம்ப வெக்ஸாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் லேட் ஆகுது அப்படின்னாலும், உங்களோட ஆரா சக்கராவில் வந்து ஏதாவது இந்த மாதிரி தடைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் பர்சனல் ரீடிங் இருக்குது இல்லை, இந்த நம்பர் கூட இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உங்களை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சில தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். அது தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்தது மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? அந்த பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் வச்சுருந்த அதே மென்டாலிட்டியை ஃப்யூச்சரில் வரவங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிடக்கூடாது நீங்கள். ஓகேவா? அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அது வந்து சும்மா மேலோட்டமாக பேசி நல்லவங்க மாதிரி அவங்க முன்னாடி பேசுகிறது கிடையாது. அது உள்ளேருந்து வரணும். அது உள்ளேருந்து எப்படி வர வைக்கிறது, அது எப்படி வர வைக்கணும் எல்லாம் வந்து நான் சொன்ன அந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு, அதுவும் உங்களோட ஆரா சக்ரா செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் அது நம்ம வந்து எந்த இடத்துல லேக் பண்ணுறோம், எப்படி வந்து அதுலேருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா?
ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கைடன்ஸும் கொடுத்துட்டாங்க லவர் ஆரக்கல் கார்டில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பிடிக்கலன்னு நினச்சா பிடிக்கல, பிடிக்குதுன்னு நினச்சா பிடிக்குது, அந்த மாதிரி உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி. ஓகேவா? இப்போது டாரோட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்துக்கான விஷயங்கள் உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர், இதை நீங்கள் வந்து ஃபீமேல் மேலாக இருக்கலாம், உங்களுக்கான மெயில் எனர்ஜியோ இல்லைனா உங்களுக்கான ஃபீமேல் எனர்ஜியோ வராங்க. அவங்க நல்ல சப்போர்ட்டிவான பர்சன், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. உங்களையும் வந்து சக்ஸஸ் பாதையில் கொண்டு போவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அந்த நல்ல குவாலிட்டி பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். உங்களோட அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் ரெக்கார்ட்னால நீங்கள் அந்த நல்ல குவாலிட்டியான பர்சன் மனசை ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆகும். தேவையா இது? இதை யாராச்சும் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைங்களா முடிச்சுக்கோங்க, அவேர் ஆகிட்டுக்கோங்க. ஓகே, அதைத்தான் சொல்கிறாங்க பாருங்கள். சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சைக்கிள் மாறப்போகுது. இந்த பாஸ்ட் சைக்கிள்லேருந்து நியூ சைக்கிள் மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னா, உங்களோட எமோஷ்னல் இது வந்து நீங்கள் எங்கேயோ லீக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பவரை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் லவர் ஆரக்கல் கார்டில் இதை தான் சொல்கிறாங்க. எமோஷன்ஸ் ஆர் நேச்சுரல் அண்ட் நெசசரி பார்ட் ஆஃப் லைஃப், பட் தே கேன் ஆல்சோ டிசார்ட் யுவர் பர்செப்ஷன் அண்ட் cloud your vision. In order to see things clearly, you must let go of resentment. அதாவது நீங்கள் உங்களோட எமோஷ்னல் ஆகிறது வந்து இயற்கை, நேச்சுரல் தான். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். எமோஷன் வரும். அதேமாதிரி கோபதாபங்கள் எல்லாமே வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குது. அது ஒரு சில நேரம் வரும். பட் அதை வந்து அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களோட தன்மையை பாதிக்காதபடி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட உணர்வுகளை ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க. உங்களை பாதிக்காதபடி அதை பார்க்கணும். ரெண்டாவது, அது உங்களோட உங்களோட அந்த கோல்ஸை வந்து பாதிக்காதபடி பார்த்துக்கணும். ஓகேவா? அது உங்களோட விஷனை மறைக்கிற மாதிரி, உங்கள் கோலை மறைக்கிற மாதிரி அதை கொண்டு போகக்கூடாது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பக்குவமாக அதை வந்து அணுகவும், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பக்குவமாக அதை பாருங்கள். ரொம்ப வந்து அதை வந்து க்ரஷ் பண்ணாதீங்க. ஸோ மனக்கசப்பு, அந்த மனவேதனைகள் இதெல்லாம் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதை லெட் கோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மனவேதனையெல்லாம் என்னை இப்படி என்னை ஏமாற்றினாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணாங்க, ஓகே, வாட் எவர் இட் இஸ், விட்டு தள்ளுங்க. அதை வந்து சீக்கிரம் உங்களால் அந்த எமோஷ்னல் ஃபீலிங்கை வெளியே விட முடியல. அதுக்கு தான் இந்த கார்டு இவ்வளோ அழகாக வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டாக அந்த லைனை அழகாக கொடுக்குறாங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டாரோட்டில் இன்னும் அப்படியே ஃபுல்லாக எப்படின்னா, உங்களோட அந்த சைக்கிள் வந்து எமோஷ்னல் சைக்கிள், இந்த விஷயம் உங்களுக்கு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? பாஸ்ட் சைக்கிள் கார்மிக்காக இருந்திருக்கலாம். அது மேபி உங்களோட கர்மா இல்லைனா அவங்களோட கர்மா. ஓகேவா? அதை விடுங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய ஒரு பர்சன், குவாலிட்டியான பர்சன். நீங்கள் லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொண்டு போக முடியும். பட் இந்த எமோஷ்னல் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு பாருங்கள். உங்களோட விஷனை பாதிக்குது, அதுதான் அதில் சொல்கிறாங்க. உங்களோட உணர்வுகளையும் நீங்கள் வந்து அதை பாதிக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்களோட கோல்ஸை அதை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா
7 சக்ரா இம்பேலன்ஸ், ஆரா இம்பேலன்ஸ். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. பழைய தாட்டை ஓட்டுறீங்க. உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நான் கைடன்ஸ் கொடுத்துட்டேன், ரெமெடியும் கொடுத்துருக்கேன். உங்களோட இந்த விஷயங்கள் இப்போ தான் பைல் 1லேயும் சொன்னேன். அதே இது தான் வருது அதில். பைல் 1ல் வேறு அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எப்போ நடக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை இல்லை, இழந்துட்டாங்கன்னா அதுவே ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதில் பிளாக் ஆகிருக்கீங்கிறத சொல்லிட்டாங்க. உங்களில் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக 7 சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது, ஆரா இம்பேலன்ஸ், எமோஷ்னல் லீக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை வந்து உங்களால் தாங்கிக்க முடியல, ஏமாந்துருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஏமாற்றம், ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட பிடிக்கல, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லி வெளியே வரீங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயத்த உங்களால் மறக்க முடியல. ஆமாவா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு பைல் 2ல் எஸ் மேம், நான் என்னால் மறக்க முடியல, நான் வேண்டாம், 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சோம், பட் என்னால் அதை மறக்க முடியல அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்கள். இல்லை அவங்க உங்களை ஏமாற்றிட்டு தான் போயிருக்காங்க, ஏன்னா நீங்கள் அது அப்படி தான் காமிக்குது. ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர், அந்த ஆப்போசிட் பர்சனால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? 2வது உங்ககிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸையும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எமோஷ்னலில் வந்து ரொம்ப ஹை பிக்காக வச்சுக்காதீங்க. சில தவறுகளை வந்து மன்னிச்சுட்டு லெட் கோ பண்ணுங்கள். அந்த இதிலேருந்து வெளில வரணும். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன், சொல்லி கொடுக்குறேன். ஒரு எவ்வளோ எத்தனை விஷயங்கள் கற்றுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எல்கேஜி சீட்லேருந்து யூகேஜி நீங்கள் படித்து இப்போ +2 படித்து அதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ் டிகிரி இல்லைனா இன்ஜினியரிங் இல்லைனா வந்து MBBS ஏதோ உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனல் வேணுமோ அதை சூஸ் பண்ணி படிக்கிறீங்க. எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு படிச்சுட்டு வரீங்க. எந்தாவது ஒரு படிப்பு உங்களுக்கு இந்த வாழ்க்கை முக்கியமான தத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கா? எந்த இடத்துலையாவது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க மேம், எங்களுக்கு எல்லாம் வழி நடத்துனாங்க, நாங்கள் தான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயமே இதுதாங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையை தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும், எப்படி அவன் வந்து மூவ் ஆன் பண்ணணும், அவனை எப்படி பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா நெகட்டிவான மனிதர்கள் இந்த சொசைட்டியில் இப்போது பாருங்கள். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அண்ணன் தங்கச்சி தம்பி அந்த ஒரு 3 பேர் இருக்கீங்க, இல்லை 2 பேர் இருக்கீங்க. அண்ணன் நல்லா பண்ணுறான்னா தம்பிக்கு ஜெல்லஸ் ஆகுது, இல்லை தம்பி நல்லா முன்னேறிட்டான்னா அண்ணனுக்கு ஜெல்லஸ் ஆகுதா இல்லையா? அதே மாதிரி கேர்ள்ஸ், அக்கா நல்லா பண்ணிட்டால்னா தங்கச்சிக்கு ஜெல்லஸ் ஆகுது, தங்கச்சி நல்லா பண்ணிட்டால்னா அக்காவுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கூட எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து ஒய்ஃப் நல்லா பண்ணுறாங்க, மனைவி நல்லா பண்ணுறாங்கன்னா உடனே ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஜெலஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து அழுத்துறாங்க. ஆமாவா இல்லையா? ஆப்போசிட். நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தேன்னா இது ரொம்ப லாங்காக போகும். அவ்வளோதான். விஷயம் என்னென்னா, இதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த புரிதல், அந்த பக்குவம் இல்லாத ஒரு கல்வி. அதை தான் நீங்கள் வந்து 4 வருஷம் டிகிரியாக படிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்டர் உங்களோட வாழ்வில் கல்வி என்ன எஜுகேஷன் வந்து உங்களோட மனது உடலை ஆரோக்கியமாக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்தது மெட்டீரியலிஸ்டிக் அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஓகேயா? பொருளாதாரத்தை மட்டும்தான் நீங்கள் ஏர்னிங் பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் எல்கேஜிலேருந்து நீங்கள் +2 வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டிகிரி படிக்கிறீங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், நல்லா லக்ஸுரியஸாக வாழணும். இதுதான். லக்ஸுரியஸாக வாழ்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும் நீங்கள், அது சொல்லணும்ல. பேஸ் ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தானே மேலே பில்டிங் கட்ட முடியும். பேஸ் வந்து சரியில்லை, பேஸ் சரியில்லாமல் மேலே ஃபவுண்டேஷனை நீங்கள் நல்லா வந்து எப்படி கட்டி இது பண்ண முடியும்? பில்டிங்கை ஸ்ட்ராங்காக எப்படி கட்ட முடியும்? இங்கே ஆட்டம் கண்டுடுது இல்லை. இப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை கவனிக்க மாட்டீங்க, உங்களோட ஃபேமிலியை கவனிக்க மாட்டீங்க, உங்களோட ஹெல்த்தை கவனிக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் பணம் சம்பாரித்து என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்துட்ருப்பீங்க. இந்த விஷயம்லாம் எங்கே தெரியுமா உங்களை வந்து பாதிக்கும்? உங்கள் மைண்டை பாதிக்குதா, நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் வந்து பிபி. இப்போ எமோஷ்னல் பிளாக்கெல்லாம் அதிகமாக ஆனிங்கன்னா ஏன் இப்போ சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது, அப்புறம் சுகரு பிபி எல்லாம் வருது?
இதுதான் வாழ்வியல் தத்துவத்தை நீங்கள் வந்து கற்றுக்கல, உங்களுக்கு தெரியல. ரெண்டு பேராக இருக்கிற அந்த இப்போது லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது 2 பேர், நீங்கள் உங்கள் பர்சன். ஒரு 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏமாற்றிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஷ் பண்ணிக்கிறது, அந்த விஷயம் ஒருத்தர் வந்து நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்கள புரிஞ்சிக்க தெரியாமல் ஆப்போசிட் பர்சன் நடந்துக்கிறது, நல்லவங்களாக கிடச்சிருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? அந்த நல்ல பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. ஓகேவா? நல்ல குவாலிட்டிஸில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அதுதான் நடக்குது. அதனால தான் பிரேக், அதனால தான் இந்த வலி, இந்த எமோஷ்னல் பிளாக்கு. ஓகே, சரி. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னு சொன்னால் லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். லைஃப் கோச் வேணும்னா வாங்க. ஓகேவா? உங்களை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றிக்கோங்க. சொசைட்டியில் எப்படி நீங்கள் வந்து பூந்து விளையாடணும், எப்படி உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், எப்படி வந்து உங்கள் மனசையும் உடலையும் இந்த விஷயங்களை சரி பண்ணி உங்களோட லைஃப்பை வந்து சந்தோஷமாக உங்களையும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து நல்லா உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட நல்லா சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ளேஃபுல்னஸ் அப்படின்றாங்க. Laughter is the best therapy. Have some fun together and remember, love is the greatest healer. பாரப்பா, லைஃப் வந்து ரொம்ப ஃபன்னான விஷயங்கள், அதாவது சந்தோஷமான அந்த ஜாய்ஃபுல்லான விஷயங்களை மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ரொம்ப லைஃப்பை வந்து என்னென்னா சீரியஸாக பார்க்குறது, ரொம்ப சீரியஸாக. இங்கே சீரியஸாக இருக்கிறது ஒன்றுமே கிடையாது கைஸ். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, குழந்தைத்தனமாக இருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸில் நடந்த நல்ல விஷயங்கள், நீங்கள் இப்போ உங்களை 2 பேராக இருக்கீங்கள்ல, உங்கள் வந்து லவர்ஸ் இருக்கீங்கள்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபன்னான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க. அந்த ஈவெண்ட்டை நினச்சி பாருங்கள். அந்த ஈவெண்ட்டை நீங்கள் நினைக்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈர்ப்பீங்க. ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சருங்கிறது ஒரு 1 இயர் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அது ஃப்யூச்சர் அப்படி நான் சொல்லலை. நியர்பை ஃப்யூச்சர் தான் ஃப்யூச்சர். நிகழ்காலத்தின் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நிகழ்காலத்தின் தொடர்ச்சியே ஃப்யூச்சர். இது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து யோகா கலையெல்லாம் நிறைய கற்று அதில் வர இது புத்தருடைய அட்வைஸ். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம், எதிர்காலம் என்றால் என்னன்னு ஒருத்தர் வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க. எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தின் தொடர்ச்சி. ஓகேவா? நீ நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த எதிர்காலம்ங்கிற அந்த விஷயமும் உனக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். நீ உட்காந்துக்கிட்டு பழைய விஷயங்கள்லேயே உங்கள் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். உங்கள் மென்டலி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எங்கெங்கே பறக்க விடுறீங்களோ, எங்கெங்கே யாருக்கிட்ட பறக்க விடுறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த எனர்ஜி போயிட்டுருக்கும். ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லான வேலையை பார்க்கவே முடியாது. நீங்கள் எண்ணங்களை எங்கே விட்டுட்ருக்கீங்களோ அங்கே தான் அந்த பவர் போயின்னு இருக்கும். அந்த இடத்துக்கோ இல்லை அந்த நிகழ்ச்சிக்கோ தான் அந்த பவர் அதிகமாகவும் அதை ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து உங்கள் நிகழ்கால அந்த தொடர்ச்சியில் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஏன் ஒருத்தருக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் பாருது? இப்போ லாஜிக் புரியுதா? எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோ இப்போ புத்தருடைய ஒவ்வொரு அந்த இது என்ன சொல்கிறது, அவர் சொல்லி கொடுத்த அந்த கலைகள்லாம் கற்றுக்கிட்டு அதில் தேர்ச்சி பெற்றவங்களால் மட்டும்தான் இந்த எக்ஸாக்டான இந்த விஷயத்தை எடுக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு கஷ்டப்படவே தேவையில்லை. ஏன்னா அதில் நிறைய நிலைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பரான குருமார்கள்ட்ட போயிட்டு தீட்சை வாங்கி கற்று, அப்புறம் அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அதில் அடிபட்டு தெரிஞ்சு, அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த உண்மை நிலையை கண்டுபிடிச்சி இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து இப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்வீட்டாக ஒரு சாக்லேட், ஒரு நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட்டாக நான் வந்து ஈஸியாக அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். யூ ஆர் அ பிளஸ்டு சைல்டு. ஓகேவா? இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால்
வாழ்வின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களால் வந்து பேலன்சிங்காக இருக்க முடியும். உங்களோட அந்த எமோஷ்னல் பிளாக்லேருந்து வெளியில் வாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓவர் திங்கிங் இருக்குது இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். நீங்கள் இப்படி இந்த மாதிரி இப்போ எமோஷ்னல் பிளாக்னால உங்களால் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட்டில் இல்லை. உங்களுக்கு மணி வைஸ் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுக்கு எமோஷ்னல் இந்த பிளாக்கேஜஸ் இருக்கிறனால உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பிளாக்கேஜஸ் ஆகிடுச்சு. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, பர்சனல் லைஃப்லேயும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலை. மற்ற எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பேலன்சிங்காக வச்சுக்கணும், இந்த மாதிரி லேக்கில் இருந்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள ஹை பொட்டென்ஷியல் உள்ள பர்சன் தான். ஆனால் இப்போ இந்த ஓவர் திங்கிங் ஓவராக வந்து எமோஷ்னல் பிளாக்கில் இருக்கீங்க. அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பைலுக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு எஸ்னா எஸ். ஓகேவா? அந்த சிச்சுவேஷன் அந்த கரெக்டான விஷயங்களில் நீங்கள் லேகிங்கில் இருக்கீங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ரீடிங் வருது. இங்கே கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது நான் இவங்க வந்து உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் அதில் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஓகே இத்தனை பேருக்கு இது ரெசனேட்டாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, அதனால் நீங்கள் இன்றைக்கி இல்லை, எப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்தாலும் அந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிதல் வேணுங்கிறதுனால நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்கள்கிட்ட சைன் காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, உன்னை இந்த லேகிங்லேருந்து வெளியில் கொண்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ரெமெடியும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். இந்த செஷன் வந்து உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பைல் 1 பைல் 2 2 இது இருக்குது. உங்களுக்கு வந்து பைல் சூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? உங்கள் கேள்வி என்னவா இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அந்த கேள்வி வந்து கரெக்ட், நீங்கள் நினச்ச கேள்வி கரெக்டு தான் நான் சொல்கிறது அப்படின்னா அதுவும் எனக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் எஸ். நம்பர் 1 எஸ்ன்னா எஸ்ஸு, நம்பர் 2 எது உங்களுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அது கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டிங்களா? கொஸ்டின் மனசில் நினச்சிக்கிட்டிங்களா? உங்களோட ஏஞ்சல்ஸ், நம்மளோட சாமுவேல் ஏஞ்சலை நினச்சிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்ட்டு. உங்களோட கேள்விக்கான பதில் ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயம் எப்போ நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ண விஷயம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் உங்களோட இன்டென்ஷன் இருந்திருக்கு. உங்களோட பர்சன் உங்ககிட்ட, ஒரு சிலருக்கு வந்து உங்களோட எக்ஸ்பர்சன் உங்ககிட்ட வருவாங்களா மாட்டாங்களா அப்படியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ் அதுக்காக கூட இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஸ்ட்ராங்கான எஸ், வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போது இதை சூஸ் பண்ணவங்க, உங்கள் பர்சன் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கணும், உங்களுக்கு வந்து எமோஷ்னல் இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெச்சூரிட்டி பர்சனாக அவங்க நடந்துக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த பேலன்சிங் இல்லை, அதை எதிர்பார்க்குறீங்க. இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போது மெயில் பார்க்குறீங்கன்னா, என்னோடய ஃபீமேல் வந்து எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம். அவங்க வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததா. அது மெயில். இப்போ நான் சொல்கிறது வந்து ஃபீமேல் வந்து நீங்கள் மெயில்கிட்ட அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இல்லை இப்போ இருக்கிறவங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஓகேவா? ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு
ஸ்ட்ராங்கான எஸ் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கராவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ், எவ்வளவோ கிளாஸ் முடிச்சுட்டு வரீங்க, இதை ஒன்று பண்ணிவிடுங்களேன். இதை பண்ணிட்டா நீங்கள் உங்கள் லைஃப்பையே நீங்கள் சந்தோஷமாக மாற்றிக்கலாம்ல. நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க, எப்படி நீங்கள் வந்து உங்களோட லவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இருந்துக்கணும், எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்துக்கணும், எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாமே, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது ஆழ்மன பதிவுகள் வந்து நீங்கள் எங்கே போனாலும் அதை வந்து திறந்து அது சொல்லித்தரல, எங்கேயும் சொல்லித்தரல. சரியான கைடன்ஸ் கிடையாது, குருமார்கள் கிடையாது. நீங்கள் இந்த லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் 21 நாள் என்கிட்ட முடித்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவேன். இதோடு நான் வந்து உங்களை விட்டுற மாட்டேன். ஓகேவா? அங்கங்கே குருமார்கள்கிட்ட பேசவே விட மாட்டாங்க. அவங்க அங்கே இனிஷியேஷன் கொடுக்குறதோடு நிறுத்துருவாங்க. ஆனால் பட் உங்களுக்கு நான் கைடன்ஸ் நானே டைரெக்டாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். என்னோடய அசிஸ்டண்ட்டோ யாரும் உங்ககிட்ட வந்து இது பண்ண மாட்டாங்க. நானே டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறேன் உங்ககிட்ட டைரெக்டாக தான் பேசுகிறேன். எல்லாருக்கிட்டையுமே நானே டைரெக்டாக. ஏன்னா அப்போ தான் எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த பிலீவ்னஸ் வரும். அதுக்காக நானே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் கூட 1 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறது ஒரு தனியாக ஒரு இது இருக்குது. ஓகேவா? அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் நான். நீங்கள் அப்போவும் என்கிட்ட வந்து பேசலாம். 1 மாதம் 2 மாதம் கழித்து கூட என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன். இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.